இந்த வீடியோவில் பாருங்க, எத்தியா கார்ல போகலாம் ஏரியாவில் ஃபயர் ஆகியிருக்கு. எக்ஸாக்ட் ரீசன் தெரியல, பட் ஜென்ரலாக ஒரு இம்ப்ராப்பர் எலக்ட்ரிக்கல் ஃபிட்மெண்ட் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் நடக்கும். மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே ஒரு பேஸ் வேரியன்ட் கார் வாங்குறதையும் அதில் நமக்கு கம்ஃபர்ட் தேவையான ஸ்பீக்கர்ஸ், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம், ரிவர்ஸ் கேமரா, ஹெட்லைட், போக்லைட் இப்படி அடிஷனல் அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக வச்சிருக்கோம். அப்படின்னா அக்சசரிஸ் ஃபிட் பண்ணுறது தப்பா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் ஒயரிங் டேம்பரிங் பண்ணாத வரைக்கும். ஒயரிங் டேம்பரிங் பண்ணிட்டு லூஸ் கனெக்ஷன் கொடுத்துருப்போம், அப்படி இல்லை லோ குவாலிட்டி கப்ளர்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம், அப்படி இல்லை இம்ப்ராப்பராக இன்ஸ்டலேஷன் பண்ணியிருப்போம். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் ஆகி ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுக்கு வழி கொடுக்கும். பேசிக்காக ஒரு ஒயர் அதிகமாக ஹீட் ஆச்சுன்னா அது கண்டிப்பாக மெல்ட் ஆகும். மெல்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஸ்பார்க் கிரியேட் பண்ணும். இந்த ஸ்பார்க் கிரியேட் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்பவே அதிகம். அக்சரிஸ் அப்கிரேட் பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஒயரிங் டேம்பரிங் இல்லாமல் கப்ளர் டு கப்ளர் செட்டப்பில் ஃபியூஸ், ரிலே அப்படி சேஃப்டி ஃபிட்மெண்டோட பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் அவாய்ட் ஆகும். இன்கேஸ் உங்கள் வெஹிக்கிள் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இன்சூரன்ஸ் கிளைம் போகும்போது அவங்க கேஷ் ஆஃப் இன்சிடென்ட் பார்ப்பாங்க. அதில் இம்ப்ராப்பர் மாடிஃபிகேஷன் ரீசன் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கிளைம் ரிஜெக்ட் ஆகிறது கூட சான்சஸ் இருக்குது. கார் அண்டர் த வாரண்டி இருக்கும்போது இந்த மாதிரி அப்கிரேட்ஸ்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் டிஸ்டர்ப் ஆகும்போது மேனுஃபேக்சரர்ஸ் வாரண்டி அவாய்ட் பண்ணுவாங்க. கீப் ஸ்மைலிங், நத்திங் இஸ் இம்பாசிபிள்.